ஆவாரம்பூ கண்டாரை சாவாரை கண்டதில்லை அப்படின்னு ஒரு ஒரு பழங்கால சித்தர்கள் பாட்டில் இருக்கு. ஆவாரம்பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால அது பொன் சத்து, கோல்டு சத்து மிகச்சிறந்த கோல்டு சத்து, தங்க சத்து உடையதாக இருக்கும். இந்த ஆவாரம்பூ அங்கங்கே வயல்வெளிகளில் அல்லது பெரிய காடுகளில் மலைகள் ஓரத்தில் இது நிறைய கிடைக்குது. இந்த ஆவாரம்பூ சர்க்கரை நோயாளிக்கு, இருதய நோயாளிக்கு, இரத்த சுத்திகரிப்புக்கு, உடலுக்கு தேவையான அத்தனை விதமான நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய ஆவாரம்பூ சமூலமாக பயன்படுத்தலாம். ஆவாரம்பூ சமூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மூலிகை அப்படின்னா அது இலை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, சிலது தண்டு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, சிலது பூ மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஆவாரம்பூவில் அப்படி இல்லை. அந்த இலை, தண்டு, பூவு, அந்த குச்சி, வேறு எல்லாமே பயன்படுத்தக்கூடியது பேர் சமூலம்னு பேர். ஆவாரம்பூ சமூலமாக எல்லாத்துக்காகவும் பயன்படுத்தலாம். முடிக்காக பயன்படுத்தலாம், இருதய நோய்களுக்கு பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகள் பெரும்பாலும் ஆவாரம்பூ சாப்பிடுவாங்க. ஆறாத புண்ணுக்கு ஆவாரம்பூ மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். ஆவாரம்பூ கூட அதோடைய துணை மருந்துகளாக சில மூலிகைகளை பயன்படுத்தி அதை இடித்து பதப்படுத்தி காய வச்சு அதை காஞ்சதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி இடித்து தூளாக்கி அதை மூலிகை சூப்பு வடிவில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம்.